குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு. ஸோ அதுக்கு வந்து இந்த 3 அப்ஜெக்டிவ் நீங்கள் எழுதணும். டு ரிமூவ் த ஆயில் அண்ட் கிரீஸ் ஃப்ரம் த வேஸ்ட் வாட்டர், to reduce the BOD level of the sewage about 25%, to remove the larger inorganic solids. இதில் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து டு ரெடியூஸ் த பிஓடி லெவல் ஆஃப் த சீவேஜ் அபவுட் 25%. அதுதான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து 25% நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீவேஜில் வந்து பாக்டீரியாவுடைய லெவலை கம்மி பண்ணுறோம். சரி, அதுக்கு அதான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு 2 மார்க் கேட்கலாம், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் தான்: ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட், பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அப்புறம் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட், அதுக்கு பேர் இன்னொரு பேர் ஃபைனல் ட்ரீட்மெண்ட். சரி, இந்த ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா, ஒரு சாக்கடை தண்ணி வேஸ்ட் வாட்டர் வருதுன்னா அதில் வந்து நிறைய மிதந்துக்கிட்டு வரும். அதாவது உடஞ்சி போன கிளைகள், காஞ்சு போன ஒரு கம்பு, செத்து போன ஒரு அனிமல், ஸோ இதெல்லாம் மிதந்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்குள்ள வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பெரிய ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். பெரிய பெரிய கம்பியா வச்சோம்னா அதுலயே எல்லாம் மாட்டிக்கிறோம், ஃபில்டர் ஆயிரும், பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்னா அதுதான். பிரைமரி ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா, நம்ம வந்து வேஸ்ட் வாட்டரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ வேஸ்ட் வாட்டர்ல நிறைய மண்ணு அதெல்லாம் வந்து அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்படின்னா செடிமெண்டேஷன். ஸோ ஒரு சாக்கடை தண்ணி வருது, 1,00,000 லிட்டர் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வருதுன்னா, அதை வந்து எடுத்து வந்த உடனே, அந்த பிரிலிமினரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே பிரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு டேங்க்ல கொண்டு வந்து அதை வச்சுட்டோம்னு வைங்களேன், ஒரு 6 மணி நேரம் கீழே ஃபுல்லும் செட்டில் ஆயிரும். செட்டில் ஆக வேண்டியதெல்லாம் செட்டில் ஆயிரும். சில இது செட்டில் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், கிரீஸு, அப்புறம் நுரை, அப்புறம் வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலேயும் சர்ஃபேஸ்ல வந்து மிதக்காது, கீழேயும் செட்டில் ஆகாது, மிதந்துகிட்டே இருக்கும் நடுவுல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பேர் பிரைமரி ட்ரீட்மெண்ட். அப்புறம் 3வதா இருக்கு செகண்டரி ஆர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த செகண்டரி பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இதுல தான் வந்து அந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸுமே வரும். இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, பிரைமரி ட்ரீட்மெண்ட் அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட், இந்த 2லயும் வந்து இந்த 2ம் சேர்ந்தது தான் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். அடுத்து நீங்க அதை பார்ப்பீங்க. சரியா? ஸோ இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா, அந்த வேஸ்ட் வாட்டர்ல இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட். நம்ம வேஸ்ட் வாட்டர்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம 2 டைப் ஆஃப் வேஸ்ட்டை பத்தி பேசுவோம். ஒண்ணு ஆர்கானிக் வேஸ்ட், இன்னொரு வந்து இன்ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட்னா மக்கக்கூடியது. இன்ஆர்கானிக் வேஸ்ட்னா அந்த மினரல் வேஸ்ட். மினரல்னா அந்த கால்சியம், அயன், அந்த மாதிரி வேஸ்ட் தான் வந்து இன்ஆர்கானிக் வேஸ்ட். சரிங்களா? அந்த இன்ஆர்கானிக் வேஸ்ட்டை பாக்டீரியாவால டீகம்போஸ் பண்ண முடியாது. பட் ஆர்கானிக் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த வேஸ்ட் வாட்டர்ல இருக்கிற அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை நம்ம இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். அதாவது பாக்டீரியாவை யூஸ் பண்ணி அந்த சாக்கடை தண்ணியில இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது ஒரு இறந்து போன ஒரு அனிமலோடைய ஒரு சின்ன ஒரு பகுதியோ, இல்லாட்டி ஒரு பிளட்டோ, அப்புறம் ஹியூமன் வேஸ்ட், எதா இருந்தாலும் சரி, அந்த வேஸ்ட் வாட்டர்ல இருக்கும், அதை ஃபுல்லும் பாக்டீரியாவை வச்சு வி கேன் டைஜஸ்ட். சரிங்களா? இதை வந்து தேர்ட் ப்ராசஸ். ஃபோர்த் வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னா இந்த செகண்டரி ப்ராசஸ்ல இருந்து ஓரளவுக்கு அந்த தண்ணி வந்து சுத்தமாயிரும். அதை வந்து அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்னா அந்த ஓசனைசேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அது மூலியமா நம்ம இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்றது தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 4 இது 2 மார்க்ல